டாஸ்க் கொடுத்துருவேன். என்னன்னா சிங்கிள் பிளேயரில் மல்டி பிளேயர் வந்து விளையாண்டு காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு. சரி விடுங்க, நம்ம எப்படியோ ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஓகே மல்டி பிளேயராக எப்படி 2 பேராக அட்லீஸ்ட் விளையாடணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துட்டேன். சரி நேற்று நீ எங்கேயோ வீடு கட்டிக்கணும்னு சொன்னி, எங்கே இருக்குது? அந்த எலும்பு கூடு மாரி ஒரு பிளாக் இருக்கலாங்க. எலும்பு கூடா கைஸ்? அங்கே தான் செயல் மாரி தெரியுது எனக்கு. நீ போய் பார்த்துட்டியா? லூட்டு தான் இருக்குமே. நான் எதுவும் பார்க்கல. ஏன்? வீடு பக்கத்தில் தானே இருக்குது, எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். பக்கி எப்போயா போய் பார்க்க வேண்டியதானே. அதுக்குள்ளே செஸ்ட்லாம் தெரியுது நீங்கன்னு எனக்கு. இது வீடா? ஏதோ தேங்காய் முளைச்சி வர தேங்காய் மாதிரி இருக்குது கைஸ். நீ உள்ளே போய் பார்த்து தெரியும். எப்படி 2 பெட்டு? நிறைய ஆடு கிடச்சிது. நான் என்ன பண்ணுறது? நிறையா பர்றா கோழிங்க இது எடுத்த இந்த சைடு இந்த பக்கமா? இதுக்குள்ள என்ன இருக்கு? இது மேலே உடைப்பேன். ஐயோ ஐயோ ஏதோ குட்டியாக கரப்பாம்பூச்சி போய் விழுது கைஸ். என் மூக்கில் கேக்கில் புந்துற போகுது. வேணான்னு சொன்னால் கேட்குறியா? சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து தான் அந்த செயலில் தான் போய் செக் பண்ணணும். என்ன கருமுன்னு தான் தெரியல. கிராஃப்ட்ஸ்மேன் இதில் பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய வருது. கொஞ்சம் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் போட்டுருவோம்னா. ஷோ இந்த சாம்பி ஓ இதனால தான் நீ போகாமல் என்ன கோத்து விட்டியா? குக்குடு பீப்பா ஓ கரியாது என்னது? ஓகே ஓகே இதை குடிச்சிட்டு தண்ணியில் மூச்சு பிடிச்சிக்கலாம் போட்டுருக்கு. சோறுக்கு பஞ்சமாக இருந்தது உன் செஸ்ட்டில். பத்தில் எவ்வளோ சோறு வச்சிருக்குன்னு. அதெல்லாம் ஆல்ரெடி ஒரு லோடி உங்களுக்குள்ளே இறங்கிருக்கும். நான் கொடுத்தேன். திருப்பி அந்த கடிக்கிறாங்க ஏதோ நாய் கடிக்குது. நாய் இல்லை தம்பி. அது நாயை போட எட்டுக்க கையில் வேற எதுவுமே இல்லை. மேலே ஏற தெரியாதுலாம் வந்து ஏறிடுவானா? தெரியாது. தண்ணி விட்டு வெளில நல்லா செத்துருவான்னு நினைக்கிறேன். செத்தா நல்லா தான் இருக்கும். பைபிள் ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த செயலுக்கு அந்த பிறகு நான் பறக்கிறதுக்கு வச்சிருக்கிற இதெல்லாம் துடுப்பா? இது என்ன? இது உள்ளு தானே இது. இதை வச்சே பெட்டு பண்ணிடலாம் போட்டுருக்கு. இப்போ எப்படி கைஸ் நான் அக்கறைக்கு போகிறது? கரைக்கு இல்லை அக்கறை எப்படி போகிறதுன்னு தெரியல. ஐயோ போனால் வேற அவன் காதை பிடிச்சி கடி பண்ணி சரி ஓடிடுவோம் கைஸ் எப்படியாவது. இது நீச்சலே போட கீழே வந்து அண்டர் வாட்டர் அடிச்சு போ. இன்னும் லாப்பீஸ் தானே அது கைஸ். ஒரு நிமிஷம் கீழே போ. கீழே போயேன்டா. லாப்பீஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே லாப்பீஸு. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இல்லாத நேரத்தில் என் தங்கச்சி விளாண்டு அவளோட வீடை எடுத்து அவர் செஸ்ட்டில் தனியாக வச்சுக்கிறது. இப்போ நான் விளாண்டு எனக்கு கிடச்ச லூட்டெல்லாம் எடுத்து நான் என் செஸ்ட்டில் தனியாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு உன் வீட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை அண்டர் நீங்கள் பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டா? இந்த பக்கம் பரிவு வச்சிருக்கேன் மைனிங். இது அது எதுக்கு? ஒரு இதை தோணுனேன், தண்ணி வந்துச்சு, அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். செவடோட பார்த்துக்கோம். என்னடா கேவு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? என்ன கைஸ் இது? எங்கேயோ வெளிச்சம் வருது. லாவாவா? இருந்து கைஸ் இது டர்ட்டு. யார் அவன் போட்டதுங்க? இவ்வளோ நேரமாக நீ விளாடுறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு தரலாம்ல. ஓகே கைஸ் இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் விளாண்டதுனால சேம் டைம் என் தங்கச்சிட்டு கொடுக்க போகிறேங்க. சேம் டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறாங்க. கொஞ்சம் ஜாலியாக வெளில போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரேன் கைஸ். ஷோபா கைஸ் நான் 3 மணிக்கு போனேன் கைஸ் விளாட. மணி என்ன அப்பா 6 மணி ஆயிடுச்சு. நான் இம்மா நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சொல்லு? ஃபோனை கீழே வச்ச மாதிரியே தெரில. சார்ஜ் தாறுமாறாக இறங்கிருக்கு. இன்னும் 2 ஓ ஏன் அது இன்னும் தான். நான் சரி கொஞ்சம் செக் பண்ணுறியா? ஓகே இந்த செஸ்ட்டு செக் பண்ணுமா? இங்கே பாட்டில் வேணாம் ஆடாந்து பாரு முதல்ல. என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்குற. என் பாட்டில் இங்கே 2 பாட்டில் தானே செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டியா? காசு ஷூ இது ஊரில் மரத்தை கொடுத்துட்டு இவ்வளோ மரம் கொடுத்துருக்கேன். அது போதும் உனக்கு? 13 பிளாக் நான் வாங்கி பண்ணதே கீழே இருக்கிறது. அடப்பாவில
சரி என்னதான் பண்ண அதை வச்சு ஏன் செஸ்ட்டை பாரு. லாபிஷா கடல் கடியில் பார்த்தோமே அதுதான். அட பாவி என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் கிட்ட இருக்கிறத 4 விட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு லாபிஷ் பாருங்க நைஸாக போய் ஆட்டையை போட்டு நீ சாவாமல் ஆட்டையை போட்டு மாட்டியே. நான் வச்சிருந்த எஸ்பி. நீ என்ன சேர்த்த? நான் தான் பெட்டு ரெடி பண்ணேன். அது ஏன் ஹெச்பி நான் செலவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன? அட பாவி. சரி எத்தனை பிளாக் தான் அங்கே லாபிஷ் பிளாக் இருந்துச்சு? 7 இருந்துச்சு. சரி எங்கேருந்து இம்மா விட்டு மைண்ட் பண்ணிட்டு வந்த? அந்த பக்கம் தூரமாக போனேன். இந்த சைடா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீயே போய் தெரிஞ்சுக்கோ. இந்த பக்கமா? இருங்க ஐஸ் நாங்கள் போயிட்டு வந்துடுறேன். கரெக்டான திசையில் தானே போயிட்டுருக்கோம். அந்த திசை தானே? இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நான் போயிட்டுருக்குது? எனக்கு டென்ஷன் ஏறுது. தெரியாது, தூரம் தாண்டி தான் சர்ப்ரைஸ் வந்துச்சு எனக்கு. ரொம்ப தூரம்னா எவ்வளோ தூரம்? சர்ப்ரைஸ் ரெடி. என்னடா அது? ஊய் வில்லேஜ். ஆஹா எவ்வளோ பிளாக் தூரம் வந்தாலும் பேர்பட்ட ஒரு வில்லேஜை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருவேன். இதுக்குள்ளே பேசும் கழிஞ்சு போச்சு போ. ஓ அப்போ வில்லேஜ் எனக்கு வித்துட்டியா? ஓகே தேங்க்யூ. தினமே என் வில்லேஜ் எல்லாம் இல்லை, அப்புறம் சும்மா பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன். தொடட லெதர் எலிமெண்ட் உள்ளெல்லாம் போய் பார்க்கலையா? சரி விடுங்க கைஸ், நம்ம இந்த வீடை நம்ம எடுத்துக்குவோம். தம்பி 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 ஒரு நிமிஷம் போயாயோ காட்டு வாசி. ஆஹா பயிர் வச்சிருக்க டிசைனை பாருங்க கைஸ். இந்த டிசைனர் எந்த காலேஜில் படித்தான்னு தெரியலையே. அத்தி ஆண்குளம். இந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. ஏய் போட இல்லை. என்ன கைஸ் இது? இங்கேயும் ஃபார்மிங். அட்டடா எவ்வளோ பெரிய வில்லேஜ். ஐயோ போவிடுங்க. தெரியல. ஆடா காலத்தின் கொடுமை கைஸ் இது. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், நான் என் வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நம்மள்ட்ட இருக்க அங்கே இருக்க லூட்டை எல்லாத்தையும் இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது கைஸ். ஒரு தடவையும் போயிட்டு வர்றதுன்றது சோழி முடிஞ்சு கைஸ். ஆனால் நம்ம இருக்கிறது ஒரு ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். பாரு எங்கே போய் பார்த்தாலும் ஒரே இதுவாக இருக்குது, தண்ணி, வாட்டர். சரி ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், அந்த இடத்த நம்ம அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா?